இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டோம். இன்று இறை வார்த்தை நம்மை தனிப்பட்ட விசுவாசத்திலிருந்து பொது வாழ்வுக்கான ஆழமான அழைப்பிற்கு இட்டுச் செல்கின்றது. இன்றைய 3 வாசகங்களும் நம்முடைய விசுவாச வாழ்வின் மிக முக்கியமான 3 பரிணாமங்களை குறித்து காட்டுகின்றன. முதல் வாசகம் ஒளியின் அழைப்பு. நமது பணித்தளம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை அது உணர்த்துகிறது. ஒற்றுமையின் தேவை. 2ஆம் வாசகம் நமது பணிக்கான அடிப்படை சக்தி எது. 3ஆவதாக பின்பற்றுதலுடைய அவசரம். நமது பொது வாழ்வின் இலக்கு என்ன? இந்த 3 உண்மைகளின் வெளிச்சத்தில் இறைவனின் ஊழியர்களாகிய அல்லது பணியாளர்களாகிய நாம் எப்படி நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம். இருளில் தோன்றிய பேரொளி ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக. சவுலின் களம் கலிலேயா. முதல் வாசகம் அதிகாரத்தில் நடந்து போன மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று பிரகடனம் செய்கிறது. இங்கு குறிப்பிடப்படுகிற செபுலோன் நப்தலி நாடுகள், குறிப்பாக வேற்றினத்தாரின் கலிலேயா என்று அழைக்கப்படும் பகுதி. இந்த நிலம் வரலாற்று ரீதியாகவும் மத ரீதியாகவும் இருளில் மூழ்கி இருந்தது. அது பாவத்தின் உறைவிடம், கலப்பட நிறைந்த ஒரு இடமாக, நாடாக அது கருதப்பட்டது. இறையில் பொது வாழ்வுக்கான செய்தி என்னவென்றால், இந்த இறைவாக்கு நமக்கு முக்கிய பாடத்தை கொடுக்கிறது. கடவுளின் ஒளி எப்போதும் இருள் நிறைந்த இடத்திலேயே தோன்றுகிறது. நம்முடைய பொது வாழ்வு சூழல், நம்முடைய அலுவலகம், நம்முடைய அரசியல் களம், நம்முடைய வர்த்தக சந்தை, வியாபாரம், இவை யாவும் என்று வேற்றினத்தாரின் கலிலேயாவை போல ஊழல், பொய், நம்பிக்கையின்மை மற்றும் சுயநலம் என்ற இருளில் மூழ்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கு செல்வது ஒளியை கொண்டு செல்லவே. கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு காரணம் இந்த இருண்ட பொது சூழலை மாற்றி அமைக்கவே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்வோடு நாம் சிந்திக்கிற போது, கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாட்டை உலுக்கிய மாபெரும் ஊழல் வழக்கில் உயர பதவியில் இருந்த ஒரு கிறிஸ்துவ அதிகாரி கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெற மறுத்து நேர்மையின் பக்கம் உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்வுக்கும் பதவி உயர்க்கும் அச்சுறுத்தல் இருந்த போதும் அவர் நீதிக்கு சான்று பகர்ந்தார். ஏன் என்றால், அவர் தன்னை அந்த இருண்ட சூழலுக்கான ஒளியாக கருதினார். இதுதான் இருளை கிழிக்கும் கிறிஸ்துவின் ஒளியின் பொது வாழ்வு. நீங்கள் பணியாற்றும் இடத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஊழியராக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் நேர்மை அந்த பேரொளியின் ஒரு துளியாக இருக்கட்டும். கிறிஸ்து ஒருவரை மையமாக இருக்கட்டும். புனித பவுலின் வேண்டுகோள் அதுவாக இருக்கிறது. சவுலுடைய களம் என்ன? பிளவும் குழுக்களும். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கொரிந்து திருச்சபை ஒரு கடுமையான கேள்வியால் சினம் கொள்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவா பிரிந்திருக்கிறார்? பவுலா உங்களுக்கு சிலுவை அறையப்பட்டார் என்ற கேள்வியை எழுப்புவதன் வழியாக நமக்கும் அதே கேள்வி எழுப்புகிறார். கொரிந்தியர்கள் தங்களுக்குள்ளே குழுக்களாக பிரிந்து, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பொல்லோவை சார்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், பேதுரு என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த உட்பிளவே அவர்களின் புது சாட்சிய வாழ்வை கெடுத்தது. இறையல் பொது வாழ்வுக்கான செய்தி என்ன? இன்று நமது பொது வாழ்வில் சமுதாயமும் பிளவுகளால் சிதைந்திருக்கிறது. ஜாதி, மதம், அரசியல், கட்சி இவற்றுக்காக நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறோம், குழுக்களை உருவாக்குகிறோம். ஆனால் திருமுழுக்கு நாம் யாருக்காக அழைக்கப்பட்டோம்? நமக்காகவா? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவின் உடல் பிளவு விடுவது என்பது கிறிஸ்துவின் உடலையே துண்டிப்பதாகும். நம்முடைய பொது வாழ்வில் இந்த உலகில் பாகுபாடுகளும் நாம் பலியாகி, பாகுபாடுகளுக்கு பலியாகி நாம் திருச்சபைக்குடையதான அல்லது வேறு சமூகத்தினரான பிரிந்து நிற்போமையானால் நாம் கிறிஸ்துவுக்கு எதிராகவே நாம் இருப்போம். மீண்டும் நிகழ்வோடு நாம் சிந்திக்கலாம். ஒரு முறை ஒரு வெள்ளப்பேரிடும் போது கத்தோலிக்க புரொட்டஸ்டன்ட் மற்றும் பிற மத இளைய குழுக்கள் நிவாரண பணிகளுக்காக ஒன்று சேர்ந்தார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். சென்னையில் கூட நீ யார் நான் யார் என்ற கேள்வி எழவில்லை. சுனாமி வருகிற போது, வெள்ளம் வருகிற போது அனைவரும் மனித நேயத்தின் ஊழியர்களாக கிறிஸ்து என்ற ஒற்றை மையத்தின் நிழலாக பணியாற்றினார்கள். அந்த ஒற்றுமையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேரொளியாக விளங்கியது. பவுல் கேட்பது இதுதான். நம்முடைய பொது சேவை கிறிஸ்துவால் மட்டுமே ஊக்குவிக்கப்பட்ட
ஊக்குவிக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கும் குழுக்களால் அல்ல, பிரிவினை குழுக்களால் அல்ல. வலைகளை விட்டு புறப்படுதல் இயேசுவின் அழைப்பு. சவுலின் காலம் என்ன? எல்லாவற்றையும் விட்டு நற்செய்தியின் இயேசுவின் ஊழியப்பணி வெற்றிடத்தாரின் கல்லியாவில் தொடங்குகிறது. அவர் முதலாவது பிரகடனப்படுத்துவது மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. பின்பு அவர் கடலோரம் நடந்து பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு ஆகியோரை, யோவான் ஆகியோரை அழைக்கிறார். அவர்கள் உடனே தங்கள் வலைகளையும் படகுகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கிறார்கள் என்பது நற்செய்தி கொடுக்கக்கூடிய உண்மை. இயேசுவின் அழைப்பு ஒரு சடங்கு அல்ல அன்புக்குரியவர்களே, அது ஒரு தீர்மானம், அது ஒரு முடிவு. இந்த பணியில் அவசரம் உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு செல்கிறது. வலைகள் என்பது வெறும் மீன்பிடி சாதனங்கள் மட்டுமல்ல, அவை நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய நீதி ஆதாரம், பழக்க வழக்கங்கள் மற்றும் உலக பற்றுதல்கள். நம்முடைய பொது வாழ்வின் பணிக்காக நாம் இந்த வலைகளை விட்டுவிட தயாராக இருக்கிறோமா? தயாராக இருக்கணும். அநீதிக்கு பேச நாம் அஞ்சும் போதெல்லாம் நம்முடைய வலைகளை வேலை உத்தரவாத வலை பிடித்துக் கொள்கிறோம். வேலை என்கிற உத்தரவாத வலைகளை பிடித்துக் கொள்கிறோம். பிறகு உதவ பணம் செலவிழக்க தயங்கும் போது நம்முடைய சேமிப்பு வலைகளை இறுக்கிக் கொள்கிறோம். அண்மையில் ஒரு இளைஞன் தான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் சம்பாதித்த பெருந்தொகையை விட்டுவிட்டு தனது கிராமத்து ஏழை சிறுவர்களுக்காக முழு நேரமாக பயிற்சி அளித்து அவர்களை நல்வழிப்படுத்த தொடங்கினான். அவர் தன்னுடைய தொழில் பாதுகாப்பு வலைகளை விட்டுவிட்டு மனிதர்களை பிடிக்கும் தூண்டில்காரனாக மாறுகிறார். இயேசுவின் அழைப்பு தனிப்பட்ட துறவரத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவரின் பொது வாழ்வுக்கும் பொருந்தும். விண்ணரசு என்பது நாம் தனிப்பட்ட விதத்தில் அடையும் ரட்சிப்பு மட்டுமல்ல, நாம் இந்த உலகில் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சமூக யதார்த்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, எங்கள் பொது வாழ்வின் பணி இன்றைய இறைவார்த்தையின்படி இருளில் ஒளியாக பிரகாசிப்பது நமது கடமை. கிறிஸ்துவை மையமாக, அதனால் பிரிவினைகள் வேண்டாம் என்கிற உணர்வை உருவாக்கிக் கொள்வது. உங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு இயேசுடைய அரசு பணியில் இணைய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நற்கருணை பலியில் நாம் இயேசுவின் திருப்பலியில் இணைகிறோம். நமது பொது வாழ்வை, நமது சவால்களை, நமது பிரிவினைகளை நாம் அவருக்கே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பொது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் பாவங்களை போக்கும் செம்மறியின் அம்பையும் உலகின் ஒளியையும் பிரதிபலிப்போம். உருளில் ஒளியாக பிரதிபலிப்பது உங்கள் கடமை என்ற தியான கருத்து இயேசு கற்பித்த நீங்கள் உலகிற்கு ஒளி என்ற சமுதாயத்தில் வேறு ஒன்று இருக்கிறது. இது வெறுமனே ஒரு நல்லொழுக்கம் அல்ல, இது கிறிஸ்தவ வாழ்வின் பொதுவான அடையாளமாக இருக்கிறது. இருளும் ஒளியும் இறையில் புரிதல் என்ன? இருள் டார்க்னஸ் என்பது கடவுளிடமிருந்து விலகுதல், பாவம், அறியாமை, அநீதி மற்றும் அழிவு ஆகியவற்றை குறிக்கிறது. ஒளி லைட் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியம், அதாவது உண்மை, நீதி, வாழ்க்கை மற்றும் கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கிறது. இயேசுவே மூல ஒளியாக இருக்கிறார். நாம் ஒளியை பிரதிபலிக்கிறோம் என்றால் சுயதினமாக ஒளியை உருவாக்குவதில்லை. ஒரு நிலவு சூரிய ஒளியை பிரதிபலிப்பது போல நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரது கதிர்களை நாம் வாழ்வில் வெளிப்படுத்துகிறோம். பரிசுத்தாவின் சக்தி இங்கு இருக்கிறது. இந்த பிரதிபலிப்பை சாத்தியமாக்குவது நமக்குள் வாழும் ஆவியானவர். நம்முடைய புனித பலத்தால், நம்முடைய மனித பலத்தால் மன்னிக்கணும், இருளை நீக்க முடியாது. ஆனால் ஆவியானவருடைய கனி மற்றும் வல்லமை மூலம் நாம் பொது வாழ்வில் ஒளிர முடியும். அது பிரதிபலிப்பின் களமாக பப்ளிக் லைஃப் என்கிற லைஃப்ல நாம் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் உலகிற்கு ஒளி. உலகம் என்பது நம்முடைய வீட்டுச் சூழல், வேலை செய்யும் இடம், அரசியல் மற்றும் சமூக களம் ஆகியவை அடங்கும். மலை மேல் இருக்கும் நகரம் மறைக்க முடியாது. அதுபோல மலை மேல் இருக்கும் நகரம் அனைவரும் பார்க்கும்படி உயரத்தில் உள்ளது போல நம்முடைய பொது வாழ்வின் செயல்கள் மற்றவர்களால் பார்க்கப்படுகின்றன, கவனிக்கப்படுகின்றன. எனவே நம்முடைய பொது வாழ்வு மிகவும் அர்ப்பண வாழ்வாக இருக்க வேண்டும். நம்ம நீதியும் நேர்மையும் மறைவாக இருக்க முடியாது. அது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் அடையாளமாக இருக்க வேண்டும். மறைக்கப்பட்ட விளக்கு அல்ல நம்முடைய வாழ்க்கை. விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் யாரும் வைப்பதில்லை. நாம் நமது விசுவாசத்தை ஆலயத்திற்குள்ளேயோ அல்லது தனிப்பட்ட ஜெபத்திற்குள்ளேயோ மட்டும் மறைக்கக்கூடாது. நம்முடைய நல்ல செயல்கள், நற்காரியங்கள், நம்முடைய பணப்பரிமாற்றங்கள், நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய பணியாளர் மீதான அணுகுமுறை போன்ற வெளிப்படையான தளங்களில் அது பிரசன்னப்படுத்த வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அது உப்பை போல ஆக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளியாக பிரதிபலித்து என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட விசுவாசம் அல்ல, அது செயலில் வெளிப்படும் நீதி. மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணகத்தில் உள்ள தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக உங்கள் ஒளி
அவர்களும் ஒளிரட்டும் என்கிறார். நாம் ஒளியை பிரதிபலிப்பதன் இறுதி நோக்கம் நம்மை புகழ அல்ல, மாறாக மக்கள் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதே. நம்முடைய நேர்மை, கருணை அல்லது மன்னிக்கும் குணம் ஆகியவற்றின் மூலம் மக்கள் கடவுளின் அன்பையும் நீதியையும் உணர வேண்டும். அது உணரப்படுகிறதா என்று பரிசோதித்து பார்ப்போமா? அசையாத நிலைப்பாடு இருக்க வேண்டும். இருள் நிறைந்த சூழலில் ஒளியாக பிரகாசிப்பது சவாலானது. அது பொய் பேசவோ, ஊழல் செய்யவோ அல்லது சமரசம் செய்யவோ தூண்டப்படாமல் உண்மையின் பக்கம் உறுதியாக நிற்பதை குறிக்கிறது. உதாரணமாக, வேலை இடத்தில் அனைவரும் குறுக்கு வழி தேடும்போது நீங்கள் நீதியின் பாதையில் தனியாக நிற்பதுதான் இருளில் ஒளியாக பிரகாசிப்பது. நம்முடைய பொது வாழ்வில் ஒவ்வொரு அசைவும் கடவுளின் பிரதிபலிப்பாக மற்றவர்களை தந்தைகளை விட்டுச் செல்லும் ஒரு பாலமாக அமைய இறைவன் உங்களை வழிநடத்தட்டும். எல்லா துன்பத்தின் விலைகளை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் செல்வோம். ஆமேன்.